நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷனா வாழ்ந்த காலத்தில் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக அநேக ஜனங்களும் பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் அவருக்கு விரோதமாக போய் சாட்சி சொன்னாங்க. வாரினால் அடித்தாங்க, காரி துப்புனாங்க, பரிகாசம் பண்ணாங்க. இந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து எப்படி கையாண்டார் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். இந்த சூழ்நிலையில் இயேசு கிறிஸ்து பாதுகாத்தது என்னது தெரியுமா? கையாண்டது என்னது தெரியுமா? அமைதியை காத்தார். அமைதி பொன்னானது. 1 பேதுரு 2வது அதிகாரத்துல பேதுரு அழகா சொல்லியிருக்கிறாரு, இயேசு கிறிஸ்து வையப்படும் பொழுது அவர் பதில் வையாமலும், இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுது அவர் பயமுறுத்தாமலும், நியாய தீர்ப்பு செய்தவர்களுக்கு தம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். ஏன் அப்படி செஞ்சார் தெரியுங்களா? நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொள்ளலாம், ஆனா என் விண்ணில் இருக்கிற என் பிதாவானவர் என் இருதயத்தை அறிவார். நீங்கள் என்னை இரக்கமின்றி நடத்தலாம், ஆனால் என் விண்ணில் இருக்கிற என் பிதாவானவர் எனக்கு நியாயம் செய்வார் என்கிற எண்ணங்கள் இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே இருந்தது. அதனால தான் அவர் அமைதியை காத்தார். யோவான் 19வது அதிகாரத்துல பிலாத்து கேட்கிறாப்ல, இவங்க எல்லாரும் உன் மேல குற்றம் சாட்டுறாங்களே, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாதா? உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, உன்னை சிலுவையில் இருந்து விடுதலை பண்ணுவதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. மத்தேயு 26 மத்தேயு 27 தியானிச்சிங்கன்னா, பிரதான ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக சாட்சி சொல்லுகிறார்கள், ஆனா அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதே மாதிரி பிலாத்து கேட்கிறாங்க, இவங்க எல்லாரும் உம்மை குறித்து சாட்சி விரோதமாக எழும்புகிறார்களே, இதை உமக்கு கேட்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதற்கு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லல. தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டாப்ல. இந்த சிச்சுவேஷன்ல எல்லா சூழ்நிலையும் அவர் அமைதியை காத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்ககிட்டையும் என்கிட்டையும் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தில் சொன்ன வசனங்களை இருளில நம்ம சந்தேகப்பட்டக்கூடாது. மத்தேயு 26வது அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்து கூட இருந்த ஒருத்தன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிடுறாப்ல. அப்போ உன் பட்டயத்தை எடுத்து உன் உரையில போடு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயோ? அப்படி நான் செய்தால் இந்த வேத வாக்கியங்களை எல்லாம் எப்படி நிறைவேறும் என்று சொல்றாரு. இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, அந்த சூழ்நிலையில இயேசு கிறிஸ்து எப்படி அமைதியை காத்தாரோ, அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம அமைதியாக இருக்கணும். 2வது, அவரு எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தை அவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்தார். என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் பிதாவானவர் என் இருதயத்தை அறிவார், பிதாவானவர் எனக்கு நியாயம் செய்வார் என்ற அந்த எண்ணங்கள் அவருக்குள்ள இருந்ததுனால அமைதியாக இருந்தார். அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் பிதாவானவர் நம்மளுடைய இருதயத்தை அறிவார், பிதாவானவர் நமக்கு நியாயம் செய்வார், பிதாவானவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாருங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கணும். 3வதாக, உங்களுக்கும் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள், வெளிச்சத்தில் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் நமக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம கஷ்டம் பிரச்சனைகள் போராட்டம் வரும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின் மேலேயும் அந்த வசனங்கள் மேலேயும் நம்ம சந்தேகப்பட்டுறக்கூடாது. என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி அமைதியை காத்தாரோ அதே மாதிரி நம்மளும் அமைதியாக இருக்கணும். இதை செஞ்சு பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1 பேதுரு 2வது அதிகாரத்தையும் யோவான் 19வது அதிகாரத்தையும் மத்தேயு 25 மத்தேயு 26வது அதிகாரத்தை தியானிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்முடைய பாவத்துக்காக வேத வாக்கியங்களின்படி அவர் மரித்து, நம்முடைய வேத வாக்கியங்களின்படி அவர் அடக்கம் பண்ணப்பட்டு, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.